Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.8ல question number 1 வாங்க question குள்ள போலாம். Find all values of x for which x cube x minus 1 divided by x minus 2 which is greater than 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. சொல்யூஷனை பார்க்கலாம். First நமக்கு கொடுத்திருக்கிறத given போட்டு அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா x வந்து 0 க்கு ஈக்குவேட் பண்ணனும். சோ நியூமரேட்டர்ல பாத்தீங்க அப்படினா x கியூப் இருக்கு, அத தனியா x 0 கூட ஈக்குவேட் பண்ணனும். x - 1 தனியா 0 கூட ஈக்குவேட் பண்ணனும். x - 2 ஐயும் 0 கூட ஈக்குவேட் பண்ணனும். சோ அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா x cube = 0 போடணும், x - 1 = 0, x - 2 = 0. இதுல வந்து x cube = 0 னா அப்ப x = 0 தான். இங்க பாத்தீங்க அப்படினா x = 1 ன்னு வந்துரும். இங்க x = 2 ன்னு கிடைக்கும். ஏனா 0 + 2 வந்து 2 இல்லையா? சோ x = 0, x = 0 + 1 which is equal to 1, x = 0 + 2 which is equal to 2. அப்போ இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படினு பார்த்தா நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு? x க்கு 0 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இத வச்சு நம்ம ஒரு கிராஃபை இப்ப நம்ம பிளாட் பண்ண போறோம். சோ நம்மளோட கிராஃப் பாத்தீங்க அப்படினா -∞ ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் வந்துரும். நம்மளோட நம்பர்ஸ் வந்து பார்த்தா 0, அதுக்கு அப்புறம் 1 இருக்கு, அதுக்கு அப்புறம் 2 இருக்கு. சோ நம்மளால என்னென்ன இன்டர்வல்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படினா -∞ ல இருந்து 0 வரைக்கும். சோ -∞ to 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 0 ல இருந்து 1 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், அதே மாதிரி 1 ல இருந்து 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 2 ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் இன்னொரு இன்டர்வல். சோ நமக்கு 4 இன்டர்வல் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த 4 இன்டர்வலையும் எழுதிக்கலாம். சோ நம்மளோட இன்டர்வல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படினா -∞, 0, 0, 1, 1, 2 and 2, இத வச்சு நம்ம இப்போ ஒரு டேபுலர் காலம் போட போறோம். சோ டேபுலர் காலத்துல வந்து வேல்யூ ஆஃப் x ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பாத்தீங்கன்னா -∞ ல இருந்து 0 வரைக்கும் தான். சோ ஓகேவா? அப்ப 0 க்கு கம்மியா தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வலை நம்ம எடுக்கணும். அப்போ x which is less than 0, அந்த இன்டர்வலுக்கு நடுவுல நம்ம என்ன எடுக்கலாம்? -1 எடுக்கலாம் இல்லையா? சோ -1 கண்டிப்பா 0 விட கம்மி தான். ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்னா ஒரு இதுலயும் இப்ப நம்ம எதுலாம் 0 கூட ஈக்குவேட் பண்ணமோ எல்லாத்துக்கும் தனித்தனியா x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்ப பார்த்தோம்னா நம்ம x ஸ்கொயரை ஈக்குவேட் பண்ணோம், x - 1 ஈக்குவேட் பண்ணோம், கீழ டினாமினேட்டரான x - 2 ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா? சோ தனித்தனியா x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப -1 கியூப் பண்ணோம்னா கண்டிப்பா 3 வாட்டி மைனஸ், இங்க ஆட் நம்பர் வந்திருக்கு, அப்ப இங்க மைனஸ் வந்துரும் உங்களுக்கு ஆன்சர்ல. அதே மாதிரி -1 வந்து -2, அதுவும் ஆன்சர்ல பார்த்தனா மைனஸ் வந்திருக்கு. இப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் தனியா இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பாத்தீங்கன்னா பிளஸ், நியூமரேட்டருக்கு மட்டும் அப்ப பிளஸ் வந்திருக்கு. இப்போ டினாமினேட்டருக்கு பண்ணி பாருங்க. டினாமினேட்டர்ல எக்ஸுக்கு பதிலா வேல்யூ கொடுங்க, -1 ன்னு சொல்லிட்டு. ஸோ -1 -2 பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல என்ன வரும் உங்களுக்கு? வேல்யூ, ஆன்சரோட வேல்யூ வந்து மைனஸ்ல வந்து நிற்கும். ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் இன்இக்வாலிட்டி கொஸ்டின் படி இதால இது டிவைட் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ல வந்திருக்கு. அப்போ பிளஸ் டிவைடட் பை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்து நிற்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நீங்க மைனஸ்ன்னு போட்டா என்ன வரணும்? உங்களுக்கு மைனஸ்ன்னு வரணும். ஸோ இப்போ செகண்ட் இன்டர்வலுக்கு எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ செகண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ, அப்போ 0.5ன்னு கொடுக்கலாம். ஸோ 0.5 எக்ஸுக்கு கொடுத்தா இது பாசிட்டிவ்ன்றதுனால கண்டிப்பா வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த 0.5 வந்து 1 விட கம்மி தான், அதனால ஆன்சர் வந்து மைனஸ்ல தான் வரும். அதே மாதிரி பிளஸ் இன்டு மைனஸ் பாத்தீங்கன்னா மைனஸ், நியூமரேட்டருக்கு அப்போ மைனஸ். டினாமினேட்டர்ல பாருங்க 0.5 கொடுத்தீங்கன்னா அது 2 விட கம்மி, இங்கேயும் உங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் வந்து கடைசியா நீங்க பண்றது இந்த ரெண்டு காலத்தை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பாத்தீங்கன்னா பிளஸ். சரிங்களா? இப்போ தேர்ட் இன்டர்வல் என்னது? 1, 2, இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவுல எக்ஸுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா 1.5. ஸோ 1.5 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ்ன்றதுனால கண்டிப்பா ஆன்சரும் பாசிட்டிவ்ல தான் வந்து நிற்கும். இங்க 1.5 போட்டீங்கன்னா 1 விட 1.5 பெருசு, ஸோ பாசிட்டிவ்ல வரும் வேல்யூ. இந்த பிளஸ் இன்டு பிளஸ் வந்து இங்க பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இங்க 1.5 போட்டீங்கன்னா இது 2 விட கம்மின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் கடைசி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தானே இங்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம், சிம்பிள் என்னன்னு. ஸோ மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸ். இப்போ லாஸ்ட் இன்டர்வல்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இன்டர்வலுக்கு வந்து வேல்யூ வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அகெயின் இங்கே பாசிட்டிவ் தான் வரும். இது வந்து அதிகம்ன்றதுனால இதுவும் பாசிட்டிவ் தான்.
ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ், இங்கே வந்து 3 2 விட அதிகம், ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ப்ளஸ். நம்மளோட இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மைனஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்க சான்ஸ் இல்லை. அதனால நம்மளோட இன்டர்வலான 0,1ம் 2,∞ நடுவில் வர வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் வந்ததுனால நம்மளோட சொல்யூஷன் வந்து 0,1 and 2,∞ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ ஆன்சர் நீங்கள் இப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தானே இப்போ நமக்கு வந்து ப்ளஸில் வந்திருக்கு. எந்தெந்த இன்டர்வல், அதாவது 0,1ம் 2,∞ அப்போ ஹென்ஸ் த சொல்யூஷன் இஸ் 0,1 யூனியன் 2,∞ அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.